வணக்கம். நான் உங்கள் மோகனா. 3/9/2025 புதன்கிழமை மாலை மலர் செய்திகள். ரஜினி அவர்கள் ரகசிய ஆன்மீகம், ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். ராகவேந்திரா அவர்கள் காட்சி கொடுத்தார். சென்னை போலீசார் பிடியில் சிக்கிய சிவாஜிராவ் அவர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தார். சென்னைக்கு வந்தால் பிழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்த அவருக்கு இது பேரிடியாக இருந்தது. போலீஸ்காரர்களிடம் கெஞ்சினார். கன்னடம் கலந்த தமிழில் பேசிய சிவாஜிராவின் பதில்களில் போலீசாருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. சந்தேகம் அதிகரித்தது. சிறைக்குள் அடைத்து மீண்டும் மீண்டும் விசாரணை நடந்தது. ஒரு கட்டத்தில் சிவாஜிராவ் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்த தகவலையும், சினிமா ஆசையில் பாடம் பார்த்துவிட்டு பிளாட்பாரத்தில் தூங்கியதையும் தெல்ல தெளிவாக கூறினார். மேலும் நடிகர் சிவாஜியை பார்த்து பெங்களூருக்கு திரும்பிச் சென்று விட திட்டமிட்டு இருந்ததையும் அப்பாவியாக சொன்னார். அதன் பிறகே சிவாஜிராவ் மீது சென்னை போலீசாருக்கு நம்பிக்கை வந்தது. அவர் அப்பாவிதான் என்பதை உறுதி செய்து கொண்டு அவரை விடுவித்தனர். போலீஸ் நிலையத்தில் இருந்து வெளியில் வந்த சிவாஜிராவ் வேலை தேடினார். வழக்கம் போல் கிடைக்கவில்லை. கையில் இருந்த கடைசி ரூபாய் தாளும் காலியாகிவிட்டது. ஒரு பைசா கூட கையில் இல்லை. இனியும் சென்னையில் பசியும் பட்னியுமாக அலைய முடியாது, பெங்களூருக்கே திரும்பி சென்று விடலாம் என்று நினைத்தார். பொழிநடையாக நடந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்தார். சென்னையிலிருந்து பெங்களூர் செல்ல ரயில் டிக்கெட் வாங்க கையில் பணம் இல்லை. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தண்ணீரை குடித்துவிட்டு பசியோடு சிவாஜிராவ் அவர்கள் யோசித்தார். வேறு வழியிலே டிக்கெட் இல்லாமல் பெங்களூருக்கு பயணம் செய்துவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார். அதன்படி சென்னையில் இருந்த பெங்களூருக்கு புறப்பட்ட ரயில் ஏறினார். முன்பதிவு செய்யாத பெட்டியில் ஏறி படுக்கைக்கு கீழே சென்று உடம்பை சுருக்கி வளைத்து படுத்துக்கொண்டார். அதிர்ஷ்டவசமாக டிக்கெட் பரிசோதகர் பார்வையில் அவர் சிக்கவில்லை. எனவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெங்களூருக்கு வந்து சேர்ந்தார். அனுமந்த நகரில் உள்ள வீட்டுக்கு சென்றபோது அவரிடம் ஒருவர் கூட ஆறுதலாக பேசவில்லை. முகத்தை திருப்பி கொண்டு சென்று விட்டனர். சிவாஜிராவுக்கு முதலாக மனதில் வலி ஏற்பட்டது. இதனால் வரை தந்தையும் மூத்த அண்ணனும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து தன்னை 10ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்து விட்டதை நினைத்து பார்த்தார். PUC படிக்க அவர்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தும் படிக்காதது தனது குற்றமையானது என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்தார். அதற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது வேலைக்கு சென்று சம்பாதித்து அந்த பணத்தை இனி வீட்டு செலவுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலாக சிவாஜிராவ் மனதில் தோன்றியது. பெங்களூர் சேஷாத்ரிபுரத்தில் உள்ள மைசூர் மிஷினரிஸ் என்ற நிறுவனத்தில் ஆபீஸ் பையனாக வேலைக்கு சேர்ந்தார். அங்கு நீடிக்க முடியவில்லை. பிறகு ஒரு தொழிற்சாலையில் பணிக்கு சேர்ந்தார். அங்கும் அவரால் காலம் தள்ள முடியவில்லை. டெய்லரிங் கடைக்கு போனார். அதுவும் பிடிக்காததால் சம்யுக்த கர்நாடகா தினசரி பத்திரிகையில் ப்ரூஃப் ரீடராக பணிக்கு சேர்ந்தார். அங்கும் வேலையில் அவர்களால் கவனம் செலுத்த இயலவில்லை. இதனால் மனமடைந்த சிவாஜிராவ் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளலாமே என்று கூட நினைக்க ஆரம்பித்து விட்டார். இது பற்றி அவரே ஒரு தடவை ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். அந்த பேட்டி வருமாறு: சிவாஜிராவ் அவர்கள் அவன் உருப்படாத பயலாச்சே என்று நான் வசித்த அனுமந்த்ராகு என்று நான் வசித்த அனுமந்த நகரில் பெண்கள் பேசத் தொடங்கினார்கள். என்னை பற்றிய அவதூறுகள் என் அப்பாவின் காதுகளுக்கு வந்தது. சிலர் வேண்டுமென்றே என் அப்பா காதில் விழட்டும் என்று என்னை பற்றி தரைக்குறைவாக பேசினார்கள். இதனால் என் அப்பாவும் அண்ணன்களும் என்னிடம் சரியாக பேசுவதை கூட ஒரு கட்டத்தில் நிறுத்திவிட்டார்கள். என்னை ஏன் யாரும் சரியா புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்க தொடங்கினேன். அந்த நினைவுகள் எனக்குள் மேலும் மேலும் வெறுப்பையும் வேதனையும் கொடுத்தன. அவை என்னை பாழாய்ப்படுத்தியது என்று கூட சொல்லலாம். ஆம், இதற்கு இனி உயிரோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அப்போது எனக்கு உலகத்தை பற்றி எதுவும் தெரியாத வயது என்றாலும் இந்த உலகத்தில் நாமே வாழத்தான் வேண்டுமா என்ற ஒரு வித விரக்தி ஏற்பட்டது. தற்கொலை செய்வதற்கு நான் கூட குறித்து விட்டேன். அதன்படி நாட்கள் கிடந்தன. அன்றுதான் எனக்கு கடைசி நாள் என்று நினைத்தேன். எனவே எனக்கு மிகவும் பிடித்த நண்பர் ரமேஷை பார்த்து பேசிவிட்டு வரலாம், அது மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று நினைத்தேன். அப்போது ரமேஷ் எங்கள் பகுதியில் இருக்கும் அனுமார் மலை கோவிலுக்கு சென்றிருந்தார். இதனால் நான் அவரை தேடி அங்கே சென்றேன். நல்ல ஓவியரான அவர் ஒரு சிறிய பாறையில் ராமர் ஒருவர் படத்தை வரைந்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும், என்ன சிவாஜி, இந்த பக்கம் வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு நான் என்னவோ உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது, அதனால் வந்துவிட்டேன் என்று சொன்னேன். அதே சமயத்தில்
என் மனதுக்குள் துக்கமும் துயரமும் பொங்கி வழிந்தது. அதை உணராத ரமேஷ் என்னிடம், கொஞ்சம் பொறு, இந்த ஓவியத்தை வரைந்து முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்றார். இதனால் நான் பாறையின் மீது ரமேஷை வரைந்து இருந்த ஓவியங்களை சும்மா பொழுதுபோக்கு பார்ப்பது போல பார்த்து கொண்டு நடந்தேன். அதில் ஒரு பாறையில் வெள்ள தாடியும் காந்த கண்களையுமாய் ஒரு பெரியவர் படம் இருந்தது. அது யார் என்று எனக்கு அப்போது தெரியவில்லை. ஆனால் அந்த பாறை படத்தை பார்த்ததும் என் உடம்பு சிலிர்த்து போனது. அசையாமல் அங்கே நின்று விட்டேன். என் மனதுக்குள் யாரோ புகுந்தது மாதிரி இருந்தது. ஆச்சரியப்பட நான் அந்த படத்தை நன்றாக உற்று பார்த்தேன். மீண்டும் உடம்பு சிலிர்த்தது. அது மட்டுமல்ல, நீங்கள் நம்பினால் நம்புங்க, அந்த ஓவிய படம் என்னை பார்த்து பேசுவது போல இருந்தது. சிவாஜி, நீ ஏன் அனாவசியமாக கவலைப்படுகிறாய்? உன்னை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தமா? இனி அந்த கவலையை என்னிடம் விட்டுவிடு. உனக்கு இப்போது நான் துணையாக இருப்பேன். எப்போதோ நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று அந்த ஓவியம் வாயை திறந்து பேசுவது போல உணர்ந்தேன். அது எனக்குள் ஏற்பட்ட பிரமையா அல்லது என்னுடைய மன உணர்ச்சிதானா? அப்படி நினைத்து சமாதானம் சொல்லியதா? எனக்கு என்று வரை அது புரியாத புதிராகவே இருந்தது. அடுத்த வினாடியே என் மனதில் இருந்த குழப்பம் எல்லாம் காணாமல் போய்விட்டது. அன்று என் மனதுக்குள் வந்த தெம்பும் தைரியமும் புது விதமாக இருந்தது. என் மனதுக்குள் புதுமையான தெளிவு பிறந்தது. அந்த தெளிவு இன்று வரைக்கும் அப்படியே எனக்குள் இருக்கிறது. அந்த ஓவிய படத்தில் நான் மெய் மறந்து நின்றபோது என் பின்னால் வந்த ரமேஷ் நிற்பதை பார்த்தேன். அவரிடம், யாருப்பா இவர் என்று கேட்டேன். அதற்கு ரமேஷ், அடப்பாவி, இவரையா யாரு என்று உனக்கு தெரியாதா? இவர்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகள், மந்திராலயத்தில் இப்போதும் வாழும் கண்கண்ட தெய்வம் என்று சொன்னார். நான் அப்படியே ஆடி போய்விட்டேன். அந்த நிமிடமே நான் என் மனதில் இருந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றி கொண்டேன். என்னிடம் பேசியது ராகவேந்திர சுவாமிகளா என்பதை நினைத்த போது என்னையும் அறியாமல் கண்ணீர் வந்தது. இவ்வாறு ரஜினி அவர்கள் அந்த பேட்டியில் கூறியிருந்தார். சிவாஜி ராவுக்கு காட்சியளித்த ராகவேந்திரன் மீண்டும் அவரை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. சிவாஜி ராவுக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறந்தது. போராடி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் அந்த இடத்தில் பிறந்தது. ராகவேந்திர சுவாமிகள் படம் வரையப்பட்ட பாறையை பார்த்து சிவாஜிராவ் வணங்கினார். நம்பிக்கையோடு வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். ஆனால் வீட்டில் சிவாஜிராவை நம்பிக்கை இல்லாமல் தான் பார்த்தனர். இதனால் சிவாஜிராவ் என்ன செய்தார் என்பதை நாளை பார்க்கலாம். ரஜினி அவர்களின் கதை நாளையும் தொடரும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.